ஹாய் எல்லாருக்கும். இன்னைக்கு காலையிலயே அத்தை வாசல் தெளிச்சிட்டு இருந்தாங்க. போய் கோலம் போட்டுட்டு, பால் வந்ததும் பால் எடுத்து வச்சுட்டு, என் பையன் கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தேன். விளையாடி முடிச்சதும் என் ஹஸ்பண்ட் எந்திச்சு வந்துட்டாங்க. அவர்கிட்ட என் பையன விட்டுட்டு கிச்சன் போலான்னு பார்க்கும்போது, ஜன்னல் வழியா இந்த மாரி சூரியன் உதயம் ஆயிட்டு இருந்தது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. நாங்க சென்னையில இருக்கும்போது இந்த மாரி ப்ளசன்ட்டான வைப்ஸ்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அந்த வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரைக்கும் அழகா வந்தது. கிச்சன் போய் பார்த்தா, அத்தை வந்து டீ போட்டுட்ருந்தாங்க. டீ குடுத்து முடிச்சுட்டு, நாங்க வந்து இன்னைக்கு என்ன சமைக்கலான்னு தோட்டத்து பக்கம் போலான்னு பிளான் பண்ணோம். போய் பார்த்தா, நேத்து பேஞ்ச மழையில அழகழகா வந்து கத்திரி செடியிலேருந்து பூ வந்தது. பிஞ்சு கத்திரிக்காலாம் ஓரளவுக்கு பெருசாயிடுச்சு. சரி இன்னைக்கு பறிச்சு அத்தை புளிக்குழம்பு வச்சுக்கலாம் அப்டின்னாங்க. ஸோ கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான் இன்னைக்கு எங்க வீட்ல ஸ்பெஷல். இந்த கத்திரிக்காலாம் பாருங்க, எந்த பூச்சி மருந்துமே அடிக்காம பியூரா இருக்கிறது. பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது. சரின்னு பரங்கி சைடு போனா பெருசா இருந்துச்சு பரங்கி. இன்னொரு சைடு பார்த்தா ரொம்ப பிஞ்சா இருந்துச்சு. நெறைய பூவும் வந்திருந்தது இந்த மழைக்கு. ரசிச்சது போதும் வா போலான்னு அத்தை கூப்ட்டாங்க. நானும் ரசிச்சது போதும்னு இன்னைக்கு கருவேப்பிலை செடியில கருவேப்பிலை சமைக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ அத பறிச்சுட்டு போலான்னு எங்க செடியிலேருந்து பறிச்சாச்சு. பறிச்சுட்டு கிச்சன் போனதும் என் பையனோட வாட்டர் பாட்டில் எடுத்து ஸ்டெரைல் பண்ணியாச்சு. அவனுக்குன்னு தனியா டிஃபன் சாம்பார் பண்ணேன். அத பண்ணிட்டு